அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம், இதனால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அங்கே குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால பகுதியில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலிகருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கே குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவி கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அங்கே குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். குற்றால அருவிகளில் இன்று காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பகிருங்க. நிச்சயமாக சார். அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு 7 மணி முதல் தற்போது வரை பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது வரை வெள்ளப்பெருக்கானது குறையாத காரணத்தினால் இன்று 2வது நாளாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி, குற்றாலம், பண்பொழி, செங்கோட்டை, வடகரை, சிவகிரி, வாசுதேவநல்லூர், கடையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் சீசன் காலகட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. சார்லதான். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.